ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். கிருணி பழம், அதாவது முலாம் பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய விதை அது நிறைய விட்டமின்ஸ் கொண்டது, நமக்கு ரொம்ப நல்லது. அதனுடைய தோல் வைத்து தான் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதாவது மஸ்க் மெலான் சீட் ஹஸ்க். இந்த முலாம்பழ விதை கடையில் நமக்கு 1/4 கிலோவே 200 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆனால் வீட்டில் நம்ம வாங்கினா அதனுடைய அந்த தோல் கிடைக்கும் இல்லையா, அதில் தான் இன்றைக்கி சூப்பரான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நமக்கு கார்ட்போர்ட் தேவை. கார்ட்போர்ட் பீஸ் இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப் எடுத்துகிட்டு ஸ்கேல் 2.5 சென்டிமீட்டர் இல்லையா, அதை வச்சே நம்ம ஃபுல்லாக இதில் 4 பக்கமும் இந்த மாதிரி பார்டர் மாதிரி போட்டுடுறோம். இப்போது இதை நம்ம ஈக்குவல் ஆஃபாக இந்த மாதிரி பிரிச்சுடுறோம். பிரிச்சுட்டு சென்டரில் நேம் பிளேட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எந்த நேம் வேணாலும் உங்களுக்கு தேவைப்படுற நேம் நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கலாம். நான் நம்ம சேனலுடைய பேர் ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் எழுதிடுறேன். இப்போ ரெட் அண்ட் எல்லோ கலர் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் காம்பினேஷன் வேணாலும் கொடுக்க ரெடி ஆகிடுங்க. ஸோ இப்போது ரெட் அண்ட் எல்லோ கலரில் ஒரு பாக்ஸையும் விட்டு இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெட் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்து எல்லோ கலர் நம்ம பெயிண்ட் பண்ணுறோம், அதுவும் முடிஞ்சாச்சு. இப்போ க்ரீன் கலரை சென்டரில் நம்ம கொடுக்குறோம். கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? இப்போ இந்த பெயிண்ட் எல்லாம் காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கிளே எடுத்துக்கலாம், இல்லை மைதா மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணுறோம். இதுக்கு எந்த மிஷினுமே கிடையாது, கண்டிப்பாக கையில் தான் ரோல் பண்ணி ஆகணும். ஸோ இதை நல்ல மெல்லிஸாக ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த போர்டுக்கு இன்னர் சைடில் கம் அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம இதை ஸ்டிக் பண்ணிடுறோம். இதை கரெக்டாக நம்ம அழகாக ஸ்டிக் பண்ணணும். அழுத்தி பண்ணாமல் லூஸாகவே இதை ஸ்டிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த கோடு போட்ட மாதிரி ஈஸியாக கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய மஸ்க் மெலான் சீட் ஹஸ்க் இருக்கு இல்லையா, அது எடுத்துகிட்டு அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரஷில் கம் அப்ளை பண்ணிவிட்டு ரெட் பாக்ஸஸ் எல்லாத்துலேயுமே கம் அப்ளை பண்ணுறோம். இதை நீங்கள் கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டலாம், இல்லைனா ஒவ்வொரு ஹஸ்க்கு பின்னாடியும் கம் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நான் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே கம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கம் எடுத்துகிட்டு இது மேலே டாப்பில் வச்சுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி போடுறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரியே பண்ணுங்கள். கம் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஹஸ்கையும் அழகாக இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிடலாம். கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா மட் மிரர் ஒர்க் இருக்கு இல்லையா, லிப் அண்ட் ஆர்ட் மட் மிரர் ஒர்க், அந்த மாதிரி நமக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சிடும். ஆனால் தூக்கி போடுற ஒரு பொருள்லேருந்து. ஸோ இந்த ஹஸ்க் எல்லாத்தையுமே நம்ம அழகாக இதில் ஒட்டிடணும். ஒட்டிட்டு ஃபுல்லாக ரெட் பாக்ஸஸில் மட்டும்தான் ஒட்டுறேன், எல்லோவில் வேணும்னாலும் நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அந்த க்ரீன் கலரில் சைடில் இந்த பார்டரில் ஃபுல்லாக நம்ம இந்த ஹஸ்கை அழகாக இந்த மாதிரி ஒட்டிடுறோம். ஸோ இப்படி நம்ம ஒட்டுறதுனால இதுக்கான அந்த டிசைன் ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். இதுக்காக நீங்கள் கிளேவை ஃபுல்லாக உருட்டணும்னு அவசியமே கிடையாது. இதுலேயே நீங்கள் அழகாக ஒட்டிடலாம். ஆனால் ஒட்டுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் இட் இஸ் வர்த். எல்லோ கலர்லேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக கொஞ்சம் கார்னர்லேருந்து இப்படி ஒட்ட ஆரம்பிக்கிறோம். ஒட்டிட்டா நமக்கு இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ நீங்கள் இதே ஃப்ளார் ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் இதை நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் கம்ப்ளீட்டாக நம்ம ஒட்டிட்டோன்னா பார்க்குறதுக்கு நமக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ மிரர் இருக்கு இல்லையா, மிரர் எடுத்துகிட்டு நம்ம இது எல்லாத்துலேயுமே சென்டரில் ஒட்டுறோம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இது எல்லாத்துக்குமே இப்படி சென்டரில் மிரரை நம்ம ஒட்டிட்டோன்னா நம்மளுடைய வேலை 75% ஓவர். அப்போ 25% என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து பாருங்கள். ஸோ இதில் ஃபுல்லாக இந்த மிரரை நம்ம அழகாக சென்டரில் இப்படி ஒட்டிடுறோம். ஒட்டிய பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சென்டரில் அந்த நேம் எழுதணும் இல்லையா, அதை திருப்பி கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி இந்த ரெக்டாங்குலர் எல்லோ போர்ஷன் இருக்குது இல்லையா, அதுலேயும் இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுலேயும் மிரரை இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிடுங்க. இல்லை இதில் வேறு ஏதாவது ஒரு டீட்டெயிலிங் நீங்கள் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி இதை வச்சே முடிச்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நேம் பிளேட்டில் நம்ம நேம் எழுதணும் இல்லையா, அந்த நேம் இப்போ பென்சில் எழுதிடுறேன். நீங்கள் ஸ்கெட்ச் பென் கூட யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த மாதிரி கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிவிடுங்க. இப்போது சின்ன சின்ன போல்கா டாட்ஸ் மாதிரி எல்லோ கலரில் லைம் எல்லோவை வச்சு பென்சில் யூஸ் பண்ணி நான் அழகாக டாட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு சென்டரில் பெரிய டாட், அப்புறம் 2 பக்கமும் சின்ன டாட். ஸோ சென்டரில் பெரிய டாட், 2 பக்கமும் சின்ன டாட். இதே மாதிரி பேட்டர்னில் நீங்கள் அழகாக ஒவ்வொரு எல்லோ கலருக்கும் கொடுக்கணும். ஸோ மேங்கோ எல்லோவில் லைம் எல்லோ கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ரெட் கலரில் காப்பர் கலர் கொடுக்க போகிறேன். கம்ப்ளீட்டாக இந்த ஒர்க்கையும் நம்ம எல்லாத்துலேயுமே போல்கா டாட்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு க்ரீன் கலரில் டார்க் க்ரீன் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டா இந்த மாதிரி அழகாக நமக்கு சூப்பரான ஒரு நேம் பிளேட் கிடச்சிரும். அதுவும் லிப் அண்ட் ஆர்ட் மட் ஒர்க் மாதிரி, மட் மிரர் ஒர்க் மாதிரி. ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே இதை அழகாக பண்ணலாம். இதுக்காக நீங்கள் நிறைய கிளே யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. தூக்கி போடக்கூடிய ஒரு விதையிலிருந்து, அதாவது விதையினுடைய அந்த
உமியிலேருந்து அழகாக இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். நெல்லுக்கு உமின்னு சொல்லுவோம், இதுக்கு என்ன சொல்லுவோம்னு தெரில, விதையின் தோல் அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இதில் வந்து நம்ம அழகாக இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வாட்டி இந்த சம்மர் சீசனில் கிர்னி பழமோ இல்லை முலாம்பழம் ரெண்டுமே ஒன்று தான் பேர், அது எது வாங்கினாலும் அந்த தோலை சேகரித்து இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நேம் பிளேட் வேணான்றவங்க ஒரு ஹோம் டெக்கராக கூட அழகாக நீங்கள் இதில் ஃபுல்லாக ஃப்ளவர் மாதிரி பண்ணி ஒட்டி எடுத்து உங்கள் வாலில் மாட்டிடலாம். ஸோ இந்த கிராஃப்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா அண்ட் பை பை.